ரோஸ் உங்களுக்கான கஷ்டப்பட்டு நான் தவுண்டு வந்துட்டு இருக்கேன். மூச்சு வாங்குது. இதுக்காண்டி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ மறக்க கமெண்ட் பண்ணி 1 மில்லியன் வியூஸ் போக வச்சுருங்க. முடியலை ப்ரோஸ். ஃபைனலி நம்ம ஜடாயை ரீச் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் வரதா அந்த ரோப் கார்ட்லேயே வாங்க, நடந்து வராங்க. ஏன்னா நடந்து வந்தால் அவ்வளோ இதாக இருக்குது, எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது. நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம கேரளாவில் வர்க்கலா பீச் வந்திருக்கோம். ஃபஸ்ட் அங்கே நமக்கு வந்து ஹோட்டல் ரூம் வந்து 2 மணி நேரம் செக்இன் பண்ணுவாங்க. சரி பக்கத்தில் டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி ஜடாயு வந்திருக்கோம். ஜடாயுன்னா இது ராமாயண காலத்தில் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்த நேரம் எனக்கு கெட்ட நேரம் வந்து ரோப் கார்டு ஒர்க் ஆகலாங்க. அங்கே வாக்கிங்கில் தான் போகணும். மொத்தம் 840 ஸ்டெப் இருக்குது. வாங்க என் கூட சேர்ந்து நீங்கள் நடந்தே வாங்க, ட்ராவல் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி இப்போ வாக்கிங்கில் தான் போகிறோம். இது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. நாங்கள் உள்ளே போகலாம். குகமாக இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு போவோம். எப்படி இருக்குது ப்ரோ? செம்மையாக மூச்சு வாங்குது. ஏன்னா படிக்கட்டு பெய்கிட்டே இருக்குது. உச்சி வெயில். தண்ணி பாட்டில் கொண்டு வந்தாங்க, அதையும் செக்கிங்கை பிடிங்கிட்டாங்க. ஓடல தண்ணி பாட்டில் இல்லை, பிளாஸ்டிக் நாட் அலோடாங்க. மூச்சு வாங்குது. கஷ்டப்பட்டு ஜடாயுவை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். வாங்க போவோம். எப்பா எவ்வளோ படிக்கட்டு. இந்த ப்ரோஸ் கீழே இறங்கிட்டு இருக்க படுத்துது. ஃபுல்லாக 2 கம்பி வெள்ளை அடிச்சு வச்சுருக்காங்க. வர வழியில் ஒரு சின்ன தண்ணி கேன் போட்டு வச்சுருந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு ஏங்க படிக்கிட்டு பெய்கிட்டே இருக்கு, எனக்கு முடியவே இல்லையா. பழனி யாத்திரை மாடல போயிட்டு இருக்கு. மேலே எடுத்து ப்ரோஸ் கொஞ்சம் ஸ்டெப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 புகமாக இருக்குது. புகைக்குள்ளே வாங்க போகலாம். அங்கே ஒரு கழுகு இருக்குனாங்க, அந்த கழுகை பார்க்க போகலாம். உலகத்தில் அதான் மிகப்பெரிய பறவை சிலை. அங்கே போல போகலாம். ப்ரோஸ் உங்களுக்கான கஷ்டப்பட்டு நான் தவுண்டு வந்துட்டு இருக்கேன். மூச்சு வாங்குது. இதுக்காண்டி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ மறக்க கமெண்ட் பண்ணி 1 மில்லியன் வியூஸ் போக வச்சுருங்க. முடியலை ரோஸ். ஒரு சின்ன அட்வைஸ், தயவு செஞ்சு ஜடாயு ஒன்றா ரோப் கார்லேயே வாங்க. நடந்து ஒன்று சொன்னால் தயவு செஞ்சு நடந்து வராதீங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. ஆமாம் வெயிலுக்கு அது நாக்கு பயங்கரமாக தள்ளுது. ஆமாம் அதான் கைத்தாங்கில் கூட்டு போங்க. வேன்லேயே மிகப்பெரிய கழுகு சிலை இங்கே தான் இருக்குது. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியோட இருக்குது. ராமாயணத்தில் வந்து ராவண சீதையை கடத்திட்டு போகும்போது இந்த ஜடையனு கழுகு தான் அதை காப்பாற்ற போயிருக்கு. அப்போ அது கீழே விழுந்த இடத்துல இந்த கோயில் சொல்கிறாங்க. இங்கே வந்து ராமர் கோயில் இருக்குது. அப்புறம் இங்கே ராமோட பாதம் ஒன்று வச்சுருக்காங்க. அது பார்க்குறது சூப்பராக இருக்குது. ரோஸ் எவ்வளோ உயரத்தில் இருக்கு நீங்களே பாருங்கண்ணா. செம்ம ஹைட்டான பிளேஸ் ஜடாயு. ப்ரோஸ் இதான் அந்த ஜடாயு டெம்பிள். ப்ரோஸ் ஃபைனலி நம்ம ஜடாயை ரீச் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் வரதா அந்த ரோப் கார்ட்லேயே வாங்க, நடந்து வராங்க. ஏன்னா நடந்து வந்தால் அவ்வளோ இதாக இருக்குது, எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது. மூச்சு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இதுக்காண்டி நீங்கள் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. Sita Devi, la moglie di Rama. ரோஸ் இங்கே ஒரு நாக சிலை மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பற்றி யாரும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொன்னது என்னது. இது ராமர் கோயிலுங்க. ப்ரோஸ் இங்கே ஜடாயு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ராமரோட பாதம் ஒன்று வச்சுருக்காங்க. பாருங்களேன், செம்ம பெருசாக இருக்குது பாதம். இந்த மலையில் இங்கே கண்ணாடி ரேக் மட்டும் போட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கு. இப்படிதான் நடந்து வந்து கொடுத்துங்க. இப்போ காலை வச்சிருக்காங்களோ 1 2 3 4 5 விரல். அதில் விரல் எங்கே வரைஞ்சிருக்காங்க அது? ப்ரோஸ் இதை ராமரோட ஒடுக்கால் பாதம் வியூங்க. நீங்களே பாங்களேன் எவ்வளோ இது வந்து குதிங்கால், அது கால் விரல்கள் எவ்வளோ பிடிச்சிருப்பாங்களேன். இருக்கு ராமர் பாதமுங்க.
ஸோ இதோட ஜடை விலாக் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வர்க்கலா பீச் போவோம். அங்கே என்ன சொல்லி ஃபுல்லாக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக போகணும்.